ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய வரகரிசியில் சுவையும் மனமும் நிறைந்த வரகரிசி கஞ்சி 10 நிமிஷத்துல பக்குவமா செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் வரகரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, இதை ரெண்டையும் ஒரு பவுல் எடுத்துக்கறலாம். 2 to 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கறலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். குக்கர்ல 4 ஸ்பூன் ஆயில், 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கறலாம். 2 நல்லா சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கறலாம். நல்லா வாசனை வந்ததும் 2 இன்ச் அளவு பொடியா கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சியை ஆட் பண்ணிடலாம். அதோட 10 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். 10 சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிட்டு, இந்த கஞ்சிக்கு தேவையான காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருக்கட்டும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எதுவுமே ரொம்ப நமக்கு வதங்க வேண்டியது இல்லைங்க. கஞ்சிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்ப ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. 1 கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கூட இதுக்கு பதிலாக நீங்க சேர்த்துக்கறலாம். 1 கப் வரகரிசிக்கு 6 to 8 கப் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட பொடியா கட் பண்ணி வச்சிருந்த மல்லித்தலைகளை ஆட் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அலசி எடுத்திருந்த அரிசி, பருப்பு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். ரொம்ப பொடியா கட் பண்ண வேண்டாம். பெரிய சைஸா இருந்தாதான் கஞ்சியோட டேஸ்ட் மாறாம அந்த தக்காளியோடைய சுவை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை மூடி 2 to 3 விசில் விட்டுறலாம். பாருங்க, இப்போ நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சும்மா வீடே மணக்க மணக்க ரொம்ப ரொம்ப பிரமாதமா வரகரிசி கஞ்சி அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே செய்முறைகளுடன் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. தமிழ் இனியது, நம் சமையல் சுவை மிகுந்தது.